நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நாங்கள் குடும்பமாக 3 நாள் சுற்றுப்பயணத்தின் இது 3வது நாள். இன்றைக்கு நாங்கள் கொடைக்கானலுக்கு போயிட்டுருக்குறோம். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு கிளம்பினோம் மார்த்தாண்டத்துலேருந்து. அங்கேருந்து நேரே ராமேஸ்வரம் வந்தோம். அங்கே தங்கச்சி மடத்தில் ரூம் எடுத்து தங்கிட்டு பாம்பன் பாலம், அப்துல் கலாம் அவர்கள் நினைவிடம், ராமேஸ்வரம் கோயில், அப்புறமா தனுஷ்கோடி ஆகியவை முதல் நாள் பார்த்துக்கிட்டு அங்கேருந்து நேரே 2வது நாள் வேளாங்கண்ணி வந்தோம். அங்கே இரவு தங்கிட்டு வேளாங்கண்ணி, நாகூர், பள்ளிவாசல், அப்புறமா தஞ்சை பெரிய கோயில் ஆகியவற்றை பார்த்துக்கிட்டு இரவோடு இரவாக கொடைக்கானல் மலையின் அடிவாரத்தில் வந்து நின்றுட்டோம். நாங்கள் வந்த வண்டியிலே எல்லோரும் தூங்கிட்டு காலமே 7 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். இப்போ மணி 7:35 ஆயிடுச்சு. நாங்கள் வந்து கொடைக்கானல் மலையில் ஏறிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். குட்டீஸ் எல்லாம் காலமே ரொம்ப ஜாலி ஆகிட்டாங்க. கொடைக்கானலுக்கு பல முறை வந்திருக்கோம். ஆனால் காலையில் ஏறுறது இதுதான் முதல் முறை. எந்த ஒரு வாகனங்களுக்கு நெரிசலும் இல்லை, அமைதியாகவே இருக்குது. இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காலை வேளை பயணம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு தனிப்பயணம் தான் நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னால் கூட வர்றவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பிடிக்குமான்னு தெரியாது. நமக்கு எவ்வளவு நின்று ரசிக்க முடியுமோ அவ்வளவு நின்று பொறுமையாக ரசிச்சுட்டு போகிறது, தனியாக வர்றது தான் நல்லது. இந்த ரோட்டுக்கு சைடில் பாருங்கள், எல்லோ கலர் ஒரு தடுப்பு அமைச்சிருக்காங்கல்ல, இது வந்து உருளை வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, இந்த பக்கம் வர்ற வண்டி வந்து ஒருவேளை நிலை தடுமாறி கீழே போகாமல் விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு செஞ்சுருக்காங்க. என்ன அழகு! காலையில் நல்ல தணுப்பு வேற, அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த ட்ராவல். இடத்துல இறங்கி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து திரும்பவும் கிளம்பிட்டோம். அந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லா இடமுமே அழகாக தான் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து வண்டி பார்க் பண்ணுறதுக்கான இடங்கள் இருந்ததுனால அந்த இடத்துல நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இது ஒரு ஜங்ஷன் வருது. ஜங்ஷனுக்கு பேர்லாம் கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. என்ன அழகு!
இதெல்லாம் வந்து வார்த்தையால் விவரிக்கவே முடியாதது. நாமும் வாகனங்களில் வர்ற டைமில் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வர்றது நல்லது. அங்கே போயும் புக் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட வாகனங்களை தான் மேலே விடுறாங்க. இதுனா ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். அதனால் வந்து குறிப்பிட்ட தான் விடுறாங்க. அதனால் நமக்கு கண்டிப்பாக கீழே இருந்து புக் பண்ணிட்டு வர்றது நல்லது. இந்த இடம்தான் கொடைக்கானல் மலைக்கு மேலே ஏறுறதுக்கான நுழைவாயில். நாங்கள் எடுத்திருந்த பாஸை செக் பண்ணிக்கிட்டு எங்களை விட்டுட்டாங்க. அங்கிருந்து சிறிது நேரம் பயணப்பட்டு வந்த உடனே வெள்ளி தீர்த்தம் என்ற ஒரு அருவி வரும் பாருங்க. இந்த இடம் தான் இந்த வெள்ளி தீர்த்தம் அருவி. இங்கே நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. இங்கே நாங்கள் வண்டியை பார்க் பண்ணிக்கிட்டு இந்த அருவியில் உள்ளாடி இறங்கி குளிக்கலாம் முடியாது. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. நாங்களும் அதை ரசித்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நீர்வீழ்ச்சியில் அதிகமாக தண்ணி இல்லை, கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. காலை நேரத்துலையும் நல்ல கூட்டம் இருக்குது பாருங்க. அருவியில் தண்ணி அதிகமாக வர்ற அந்த சீசன் டைமில் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். இன்னும் அதிகமாக இருக்கும் போல் இருக்குது. இந்த இயற்கை இடங்களுக்கு சுற்றுலா வருகின்றவர்கள் தயவு செய்து இந்த பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து வாருங்கள். ஏன்னா நம்ம இல்லைன்னு சொன்னால் நம்ம பயன்படுத்திக்கிட்டு அதை திருப்பி எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த இயற்கை வந்து கடவுள் மனிதர்களுக்கு மட்டும் படைத்ததல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிரினங்களுக்காக படைத்தது. அதில் வந்து அந்த மனிதர்கள் மட்டும், ஒரு சில மனிதர்கள் இந்த மாதிரி வேண்டாத வேலையெல்லாம் செய்து இயற்கைக்கு விரோதமாக செயல்படுற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மலையின் மேல் பகுதிக்கு வந்துட்டோம். இப்போவே இந்த காலை டைம்லேயே வாகனங்களுக்கு நெரிச்சலாக தான் இருக்குது பாருங்கள். பக்கத்துலலாம் நிறைய கடைகள் இருக்குது பாருங்கள். எங்கள் வண்டி ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. அந்த நேரத்திலே ஏஜென்ட்கள் வந்து ரூம் வாடகைக்கு வேண்டுமான்னு கேட்குறாங்க. குறைந்த வாடகைக்கும் ரூம் இருக்குது, அதிக வாடகைக்கும் ரூம் இருக்குது. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாடகை எடுத்துட வேண்டியது தான். இது தான் கொடைக்கானல் அரசு பேருந்து நிலையம். இங்கே பாருங்கள், இந்த பஸ் எல்லாம் நிற்கி. இதுக்கு பக்கத்தில் எங்களுக்கு ஒரு வீடு மாதிரி ஒன்று கிடைத்துருச்சு. 1500 ரூபாய்க்கு அங்கே போய் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு மதியம் இந்த பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் ஃப்ரைட் ரைஸு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஆனால் அன்றைக்கி தான் அவங்க ஃப்ரைட் ரைஸு போட்டு படிச்சிருப்பாங்க போல் இருக்குது. அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு, சாப்பிடவே முடியலை. அங்கேருந்து குக்கர் வாக்ஸ் பார்க்குக்கு வந்திருக்கோம். இது 1 கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் இருக்குது. 1872ஆம் ஆண்டு லெப்டினன்ட் கர்க்கர்ஸ் என்பவர் இதை அமைச்சிருக்காரு. இது மேகங்களும் பள்ளத்தாக்கும் பசுமையான மலை காட்சி இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு ரொம்ப அழகான ஒரு இடம். புகைப்படம் எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் நல்ல அழகான இடமாக இருக்குது. இங்கே வந்து
பெரியவங்களுக்கு நுழைவுச்சீட்டு 20 ரூபாவும், சின்ன பிள்ளைங்களுக்கு 10 ரூபாவும் டிக்கெட் வச்சுருக்காங்க. நல்ல மலை மங்காரம் இருக்குது பாருங்கள். மழை துளி விழ தொடங்கிருச்சு. கொடைக்கானலில் வந்து ஒரு மழை அனுபவம். நல்லாவே மழை அடிக்க தொடங்கிருச்சு. நாங்கள்லாம் இங்கே பக்கத்தில் ஒரு கடைக்கு முன்னாடி ஒதுங்கிட்டோம். இப்போ பாருங்கள், எல்லாருமே ஒதுங்கி நிற்கிறாங்க. நல்ல மழை பாருங்கள். இந்த கொடைக்கானல் இந்த குளிர் இடங்களில் வந்து மழை பெய்கிறத அனுபவிக்கிறதே ஒரு சுகமாக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் எவ்வளோ வெள்ளம் ஓடி வருதுன்னு பாருங்கள். இங்கேருந்து வெளியேறி சிறிது கீழே நடந்து வந்துட்டோம்னு சொன்னால் ஒரு பூங்கா இருக்குது. அங்கே வந்து கோடைக்கால ஃப்ளவர் ஷோ வச்சுருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு இனி போயிட்டுருக்குறோம். இங்கே வந்து நல்ல கூட்டம் இருக்குது பாருங்கள். தோட்டக்கலைத்துறை பிரியன் பூங்கான்னு போர்டு வச்சுருக்காங்க. இது எல்லாமே இந்த கொடைக்கானல் இந்த ஏரிக்கு பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். இந்த பூங்கா 1908ஆம் ஆண்டு கைச்சிடி பிரியன் என்பவரால் இது உருவாக்கியிருக்காரு. இங்கேருந்து நுழைவுச்சீட்டு எடுத்துட்டோம். வாங்க உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துருவோம். ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். கிளைமேட்டு மழை வேறு லைட்டாக தூத்திகிட்ருக்கு. பல ஆயிரக்கணக்கான பூக்களை பயன்படுத்தி நிறைய உருவங்கள் செய்து வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து ஸ்டேஜில் வந்து பிள்ளைங்களுக்கு காம்படிஷன்லாம் நடந்துகிட்ருக்கு. கூட்டம் அதிகம்தான். இப்போ இங்கேயும் வந்து ரொம்ப நிறைய உருவங்கள் செதுக்கி வச்சுருக்காங்க மலர்களால். பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். இது ஒரு மயில் உருவம் பாருங்கள். நிறையவே இருக்குது. இங்கே கண்ணாடி மாளிகையில் இப்போ உள்ளாடி நிற்கிறோம். இங்கேயும் பல ஆயிரக்கணக்கான செடிகள் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். நாங்கள் வந்தது மே 20, 2020ஆம் ஆண்டு. எங்கே பார்த்தாலும் செல்ஃபி ஸ்டேஜ் தான் வச்சுருக்காங்க. எங்கும் கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த காஞ்சி போன மலர்களை எல்லாம் மாற்றிட்டுருக்காங்க. இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் அழகுபடுத்துறதுக்கு. இங்கே பாருங்கள், மலர்களால் ஒரு பெரிய பூட்டே உருவாக்கி வச்சுருக்காங்க. இங்கே ஒருவேளை காம்படிஷன் நடந்திருக்கு போல் இருக்குது. ஃப்ளவர்கள் வச்சு அலங்காரம் பண்ணுறதுக்கு நிறைய பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன்னா மக்கள் வந்து அதை அவ்வளோ ரசிக்கலை. ரொம்ப ரசிக்கிறதுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் நேரம் பத்தாது நமக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிறதுக்கு. அதனால் நானும் வேகமாக பார்த்துட்டு வந்துட்டேன்.
ரொம்ப தூரத்துக்கு இருக்குது, நிறைய ஸ்டால். இந்த ஸ்டாலில் பாருங்கள், ஒரு மயில் பூக்களால் செஞ்சுருக்காங்க. இங்கே ஒரு வண்ணத்து பூச்சி நேரமே செஞ்சுருக்காங்க. அந்த மலரெல்லாம் மாஞ்சதுனால இப்போ திருப்பி மலர் வச்சிட்ருக்காங்க. நிறைய சிற்பங்கள் செஞ்சு வச்சுருக்காங்க பூக்களால். இங்கே பூக்களால் ஒரு கோயில் உருவாக்கி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து நிறைய காய்கறிகளின் விதைகள் எல்லாம் இங்கே வந்து சேலுக்கெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஜல்லிக்கட்டு காளையும் ஒரு காளை அடக்கு வீரனையும் இந்த பூக்களால் செஞ்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். உண்மையிலே நம்ம தொலைவில் இருந்து பார்த்தோன்னு சொன்னால் ஒரு காளை மாடும் ஒரு மனிதரும் நிற்கிற மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். ரொம்ப சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த பக்கத்தில் ஒரு பாலம் போன்ற அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. எல்லாமே பூக்களால் தான் உருவாக்கியிருக்காங்க. காஞ்சி போன பூக்களையெல்லாம் மாற்றிட்டு புது பூக்களால் திருப்பி அழகுப்படுத்திட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த வேலையாட்கள் எவ்வளவு பூக்கள் இருக்கு பாருங்கள். இவ்வளோ குளிர் இருக்கு பாருங்கள். அதுலேயும் வந்து குட்டீஸ் வந்து ஐஸ்கிரீம் கேட்டாங்க. அவங்க எல்லாருமே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க. ஒரு ஏரோப்ளேன் வடிவத்தில் இந்த செடியை வந்து செதுக்கியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்து சிறுவர் பூங்கா இருக்குது. பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கான விளையாட்டு பொருட்கள் ஊஞ்சல் எல்லாம் வச்சுருக்காங்க. உள்ளாடி போய் பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இங்கே நிறைய ஊஞ்சல் வச்சுருக்காங்க. அப்புறமா ஏறி இறங்கி விளையாடுறதுக்கு பிள்ளைங்களுக்கு நிறைய விளையாட்டுகள் இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லா ஊஞ்சலுக்கு கீழ்ப்பகுதியிலையும் தண்ணி தேங்கி நிற்கி மழை பெஞ்சனால. ஸ்டேஜில் அந்த பிள்ளைங்களுக்கான ப்ரோக்ராம் இன்னும் முடியலை, இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது பாருங்கள். நாம் வெளிப்பகுதிக்கு வந்துட்டோம். இதையெல்லாம் ரொம்ப ரசிக்கணும்னா ஒரு நாளைக்கு உள்ளாடி உட்காந்து ரசிக்கலாம். அவ்வளவு ஏரியாவும் அவ்வளவு அழகு படுத்தி வச்சுருக்காங்க. நிறைய உருவங்கள் பூக்களால் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். நாங்கள் அந்த வெளிப்பகுதியில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், ஒரு செடியை என்ன அழகாக இருக்குது. நிறைய அது வச்சு அதே போல் வச்சு அழகுபடுத்தி வச்சுருக்காங்க.
இதில் வந்து ஒரு சின்ன ஸ்டால் வச்சுருக்காங்க. பூக்கள், அப்புறமா சின்ன சின்ன செடிகள், விதைகள் எல்லாம் இங்கே சேல் பண்ணுறாங்க. தேவைப்பட்டுனா வாங்கிக்கலாம். எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நம்ம வெளியேறிட்டோம். இந்த பார்க்கை விட்டு வெளியே வந்துட்டுருக்கோம். அங்கேருந்து நாங்கள் அந்த வாகனத்தில் ஏறி அடுத்த இடத்துக்கு வந்துட்டுருக்கோம் பாருங்கள். இப்போ நாங்கள் இந்த பசுமை பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு அதுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். வாங்க இனி அங்கே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே இறங்கிட்டோம். இந்த பக்கத்தில் பாருங்கள், குதிரைகள் எல்லாம் நிற்கி. இதுதான் அந்த பசுமை பள்ளத்தாக்கு போகிற நுழைவாயில். இங்கே எதுவுமே டிக்கெட் எல்லாம் இல்லை. 2 பக்கத்துலேயும் அதிகமான கடைகள் இருக்குது. நல்லா அழகாக இருக்குது. நாங்கள் சாயந்தரம் ஆயிடுச்சு, மணி 5 தாண்டிடுச்சு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் பசுமை பள்ளத்தாக்கு. தூரத்தில் பார்க்குறதுக்கு பசுமை பள்ளத்தாக்கு, பக்கத்தில் பார்த்துறாதீங்க. அது குப்பை பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. அவ்வளோ குப்பைகளும் இங்கே தான் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த வலையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் நம்ம எட்டி பார்த்தோன்னு சொன்னால் ஃபுல் குப்பை தான். அவங்க பாருங்கள். அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த ஏரி பகுதிக்கு வந்துட்டோம். இங்கே சைக்கிள் சவாரி போகணுன்னு ஆசைப்பட்டோம். ஆனால் மழை ரொம்ப தூத்திட்டுருக்கு, அதனால் போக முடியலை. இரவு கடைகள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு நைட்டு தூங்கிட்டு காலையில் 6:10க்கு ரூமை விட்டு கிளம்பிட்டோம் பாருங்கள். இப்போது இந்த ஏரி பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்கள். காலையில் இப்போது 6:10 தான் ஆயிடுச்சு. என்ன அழகாக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு கூட்டமும் எல்லாமே இல்லை. நைட்டெல்லாம் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. இந்த தண்ணி இந்த இதிலேருந்து ஆவி ஆகி போகிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். மூன்று நாட்களாக இந்த வண்டியில் தான் நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே வர்ற வழியில் இந்த மலையில் ஒரு இடத்துல காய்கறிகள் எல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள். ரொம்ப அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி இல்லை. அதனால் 1/2 கிலோ வாங்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாங்கினோம். இங்கே பாருங்கள், அந்த கேரட் என்ன அழகாக இருக்குது. பக்கத்தில் பீட்ரூட்டு என்னென்னமோ காய்கறிலாம் வச்சுருக்காங்க. கலர் கலராக இருக்குது. இது என்னது? முள்ளங்கி ரெட்டா? ஓ சரி சரி. இப்போ நம்ம இந்த மலையை விட்டு கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். இதுதான் நேற்றுக்கு நம்ம அந்த பாஸ் காட்டின இடம் பாருங்கள். இன்னும் மலையை விட்டு கீழே இறங்கலை. இங்கே ஒரு இடத்துல ஒரு அழகான ஒரு பூ பூத்துன்னு அதை பார்த்துட்டு கீழே இறங்கி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு திரும்பவும் கிளம்பி இந்த மரங்களுக்கு உள்ளாடி இந்த சூரிய ஒளி கதிர் வந்து வெளியே வர பாருங்கள். அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. மலையில் இருந்து கீழே இறங்கி வந்திருக்கோம். மாறுற நேரத்தில் திருநெல்வேலி தாண்டி வந்துட்டோம். ரொம்ப மழை அடிச்சிட்ருக்கு பாருங்கள். வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம நாகர்கோவில் பகுதியை வந்திருக்கோம். மழை அடிச்சிட்ருக்கிறதுனால உள்ளாடி பாட்டு போட்டுட்டோம். குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியாகிட்டாங்க பாருங்க.
3 நாட்கள் எங்கள் குடும்ப நண்பர் பிரபின் அவங்க தான் இந்த வாகனத்தை சிறப்பாக ஓட்டி வந்தார்கள். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.